பூபதி ஜான் சார், உங்களுடைய பார்வையில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது? இதில் என்ன மாதிரி பட்ஜெட் தாக்குதல் நீங்கள் உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி தோணுதோ அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். இல்லை இப்போ என்னென்னா எதிர்கட்சிகள் வந்து டெஃபினட்டாக அதில் பாய்லிங் பாயிண்ட் நிறைய இருக்குது அவங்களுக்கு. 3 முக்கியமான விஷயங்கள். 2வது காவிரி நீர் பற்றிய விஷயங்கள், 2வது மேகதாது அணை, இல்லை நேற்று இருக்கக்கூடிய அரெஸ்ட். ஆனால் என்னென்னா மக்கள் வந்து இந்த பட்ஜெட்டை பயங்கரமாக பார்க்குறாங்க. நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், அதெல்லாமே மக்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் என்ன நடக்கும், பட்ஜெட்டில் எப்படி போட போகிறாங்க, நம்மளுக்கு ஏதாச்சும் திட்டங்களை அதிகமான கொடுக்குறாங்களா, இல்லை போஸ்ட்டுங்களை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா, ஒவ்வொரு துறைக்கும் அதிகமானது பண்ணுறாங்களா, எப்படி வருமானத்தை உயர்த்த போகிறாங்க, நம்மளுக்கு எப்படி நல்லது கிடைக்க போகுது அப்படிங்கிறது நினைக்கும் பாசிட்டிவ். அப்போ அந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் மக்கள் இருக்கிறதுனால எதிர்கட்சிகள் வந்து அந்த அளவுக்கு பெரிய தாக்குதலை தொடுக்காது, பட்ஜெட்டை அலோவ் பண்ணுவாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க. அது பெரிய கமோஷன் மாதிரி வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். 1. 2வது பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய திட்டங்கள் எப்படி பண்ண போகிறாங்க. இப்போ சப்போஸ் வந்து கொடுக்கப்பட்ட திட்டங்களை விட இவங்க எந்த லெவலுக்கு என்ன போகிறாங்க, எப்படி செய்ய போகிறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு கூர்ந்து கவனிக்கப்படும் பை எதிர்கட்சிகள்னால. 2. 3வது இந்த சமயத்தில் அந்த பட்ஜெட் இப்போ முதல் பட்ஜெட் அவங்க கொடுக்கறதுனால இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய அமைச்சரே வந்து மரிய வில்சன் அவர்கள் வந்து ஒரு பொருளாதார பெரிய நிபுணர்கள் இல்லை, ஆனால் அவருக்கு எந்த அளவுக்கு அதில் இருக்கிற நாலேஜ் இருக்குது, எப்படி எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாரு, அதை எடுத்துகிட்டு போகிறாரு, மக்களுக்கு இது எப்படி ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுல எல்லாம் கவனத்தோடு இருக்க போகிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக தான் இருக்க போகுது. இந்த ஒரு மருத்துவத்துறைக்கான தேவைகளாக இந்த பட்ஜெட்டில் என்னெல்லாம் தேவை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மருத்துவத்துறைகள் தெரியல. முக்கியமான இதில் பார்த்தீங்கன்னா சார், நம்மளுடைய மருத்துவத்துறை உண்மையாலுமே நம்ம எல்லாரும் முன்னுமே சொன்ன மாதிரி இந்தியா அளவில் செகண்ட் பெஸ்ட், கேரளாவுக்கு அடுத்தபடி. ஏன் செகண்ட் பெஸ்ட்னு சொல்ல வரேன்னா 2 குறியீடுகளை வச்சே சொல்கிறேன். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது எதை வச்சு கணிக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகள் இறப்பு, அதுக்கு பேர் இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட், IMR. அந்த IMR வச்சு தான் உலக அளவில், இங்கே மட்டும் இல்லை உலக அளவிலேயே ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி, அதனுடைய ஹெல்த் எப்படி இருக்குது, நல்ல ஹெல்த்தியாக இருக்குது அந்த நாடுன்னு தீர்மானிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா அந்த IMRல வந்து அற்புதமாக 1000 குழந்தை பிறந்துச்சுன்னா நம்மளது வந்து 11 குழந்தைகள் தான் இறக்குறாங்க. ஆனால் நேஷனல் ஆவரேஜ் வந்து 20க்கு மேலே. பட் என்ன சொல்ல வர்றேன்னா, அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, அப்போ இந்த ஹெல்த் வந்து 3ஆக பிரிக்கலாம். அதாவது வந்து பப்ளிக் ஹெல்த் சென்டர், PSCன்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஹெல்த் சிஸ்டம், அதுக்கடுத்து தாலுக் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் இருக்கக்கூடிய செகண்ட் கிரேடில் இருக்கக்கூடிய ஹெல்த் சிஸ்டம், அதுக்கடுத்து மெட்ரோ சிட்டியில் இருக்கக்கூடிய டெர்ஷரி ஹாஸ்பிட்டல், அதில் இருக்கக்கூடிய ஹெல்த் சிஸ்டம், மெடிக்கல் காலேஜஸ். இந்த 3ஆக பிரிச்சிட்டோம்னா நம்ம எங்கே வந்து ஃபுல்ஃபில் பண்ணி நல்ல டாப் லெவலில் போயிட்டோம்னா PSC லெவலில் இருக்கக்கூடிய ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹெல்த் கேரில் நம்ம எக்ஸல் ஆகிட்டோம். ஓகே, இல்லை நம்முடைய மருத்துவத்துறையில் நம்ம எந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கணுங்க, என்னெல்லாம் தேவைகள் அதுதான் சொல்கிறேன். இந்த பாயிண்ட் நான் சொல்லி வரேன். அப்போ தேவைகள் எப்படி அப்படின்னா, இப்போ இந்த டெர்ஷியரி நிறைய இருக்கும் இல்லை, டெர்ஷியரி ஹெல்த் கேர் சொல்லக்கூடிய இந்த கார்பரேட்டில் இருக்கிற மெட்ரோ சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹெல்த் கேர் இங்கே தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல வரேன். இப்போ சர்க்கரை வியாதி எல்லாத்துக்கும் அதிகமாகிடுச்சு, நிறைய பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு, அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணணும். டயாலிசிஸ்னா அந்த கிட்னியை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட், அதுக்கு நெஃப்ராலஜிஸ்ட் வேணும். இந்த சிகிச்சை வேணுங்கிறது வந்து தாலுக் ஹாஸ்பிட்டல் அந்த அளவுக்கு இல்லை, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் அந்த அளவுக்கு இல்லை. அப்போ இவங்க எங்கே வரணும் அப்படின்னா, ஒரு பெரிய இந்த மாதிரி சென்னை, மதுரை இருக்கக்கூடிய திருச்சி, 2வது மதுரை, இது போன்ற திருநெல்வேலி, இது போன்றதுங்களுக்கு தான் வரணும். அப்போ என்னென்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து நம்ம ஒரு கிட்னி டயாலிசிஸாக இருக்கட்டும், இல்லை ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா இமீடியட்டாக அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து கிராமத்திலிருந்து பெரிய ஹாஸ்பிட்டல் தான் ஷிஃப்ட் பண்ணும். ஒரு கேத் லேப் ஃபெசிலிட்டி, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி, நல்ல ஒரு பிக் ICU, இந்த ஃபெசிலிட்டிஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் இன்னும் அப்லிஃப்ட் ஆகலை, அப்கிரேட் ஆகலை. அப்போ நம்மளுடைய தேவை என்னன்னா, அப்போ இந்த லெவலில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலை அப்லிஃப்ட் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும். எய்தர் இந்த கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோட டயாலிசிஸ், 2வது கேத்லாப் சம்பந்தப்பட்ட இது, புற்றுநோய் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள் அட்வான்ஸ், அவங்களுக்கு கூடிய கதிர்வீச்சு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட், இது எல்லாம் இந்த தாலுக் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அப்கிரேட் பண்ணிட்டோம்னா மக்கள் வந்து கீழே இருக்கிற லெவல் மேலே சென்னைக்கோ மற்ற இருக்கக்கூடிய மெட்ரோ சிட்டிக்கு வர்றதை தவிர்க்கலாம். அது ஒன்று. அப்போ இதனுடைய தேவைகள் இருக்குது. அப்புறம் 2வது வந்து கொடுக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாமே எந்த யூஸுக்கு மக்களுக்கு போய் சேர்ந்துச்சா, கரெக்டான வரையில் இம்ப்ளிமெண்ட் ஆச்சா அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு டேட்டா வேணும். அது ரொம்ப முக்கியம் இதனுடைய தேவை. அப்புறம்
ஷார்ட்டேஜ் கொஞ்சம் ஃபால்ட் இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்மளுடைய லெவலில் வந்து டாக்டர்ஸ் அண்ட் பீப்புள்ஸோட ரேஷியோலாம் கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக நேஷனல் ஆவரேஜ் விட நம்ம அற்புதமாக இருக்கிறோம். ஒரு டாக்டர் வந்து 500 மக்களுக்கு இருக்கிறோம். நம்ம ஆக்சுவலி நேஷனல் ஆவரேஜ் ஒரு டாக்டர் 1000 பேத்துக்கு, நம்மதில் வந்து ஒரு டாக்டர் 500 பேத்துக்கு இருக்கிறோம். பட் இருந்தாலும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், அந்த போஸ்டஸ், அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் நர்சஸ், ஏன்னா நிறைய மெடிக்கல் காலேஜ் உருவாக்கிட்டோம். கிட்டத்தட்ட 37 மெடிக்கல் காலேஜ் விட்டோம். கிராமம் ஒவ்வொரு சிட்டிக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சு. இப்போ உதாரணத்துக்கு வந்து நாமக்கல் மெடிக்கல் காலேஜ், ரெண்டாவது ஈரோட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ், இங்கே மாதிரி இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்லாம் போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா 151 சீட்டு வந்து தமிழகத்திலிருந்து கரெக்டாக இங்கே போயிருச்சு, சென்ட்ரல் கோட்டா ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிருச்சு. அது ஒரு பெரிய பிரச்சனையாக கூட வந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது எங்கெங்கெல்லாம் மெடிக்கல் காலேஜ் இருக்கோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அங்கே போஸ்ட் கிரியேட் பண்ணி அங்கே வந்து ஸ்டாஃப் நர்ஸ் அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணும்போது மக்கள் வந்து அதனுடைய தேவைகள் அதனுடைய இதை வந்து அந்த லெவல்லே பண்ணிடுவாங்க. அவங்க வந்து கஷ்டப்பட தேவையில்லை. அப்போ ஒரு இந்த ஹெல்த் கேர் சிஸ்டம் ஒரு சென்னையில் எந்த அளவுக்கு ஒரு ஜிஹெச்ல கிடைக்கக்கூடிய ஹெல்த் கேர் சிஸ்டத்தை டீசென்ட்ரலைஸ் பண்ணி தாலுக்கு லெவலே கிடைக்க பண்ணினாவே அதே வந்து ஒரு குளோபல் லெவல்ல விஷயங்கள்லாம் பட்ஜெட்ல சொல்லணுமா? கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா என்ன சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் தாலுகா ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய கேத் லேப் ஃபெசிலிட்டிஸ், ரெண்டாவது இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஃபெசிலிட்டிஸ், டாக்டர்ஸ்னுடைய அங்க இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர் போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணது, இது எல்லாம் சொன்னா தான் நம்மளுடைய இது லெவல்ல வந்து இன்னும் அப்கிரேட் ஆகும். இது ரொம்ப முக்கியம். அப்புறம் நிதி அலோகேஷன் சார், நிதி அலோகேஷன் வந்து சார் குளோபலா பாத்தீங்கன்னாவே ஆல்ரெடி சஃபிஷியன்ட்டா தான மெடிக்கல் இல்ல சார், கிடையாது. நான் தான் சொல்றேன். இப்போ லாஸ்ட் கவர்மெண்ட் இல்ல நான் லாஸ்ட் கவர்மெண்ட் வரைக்கும் மெடிக்கல் டிபார்ட்மென்ட்டுக்கு சஃபிஷியன்ட் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணலையா? எவ்வளவு லேப்ஸ் இருந்துச்சு? உதாரணத்துக்கு நேஷனல் ஹெல்த் பாலிசியில் 2017 ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா லெவல்ல நம்மளுடைய அட்லீஸ்ட் 2.5% ஜிடிபி வந்து ஹெல்த்துக்காக இது பண்ணணும். நம்மளோட இந்தியா லெவல்ல எவ்வளவு தெரியுங்களா பண்ண 1.8 தான் பண்றாங்க. 2.5 இருந்து ரொம்ப ஷார்ட்டேஜ். அதே மாதிரி அவங்களுடைய டோட்டல் பட்ஜெட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட போன தடவை இந்தியா லெவலில் 1 லட்சம் கோடி, நம்மதில் வந்து நம்மளுடைய பட்ஜெட் வந்து ஒன்லி 5% அதான் டோட்டல் பட்ஜெட், ஹெல்த்தோட பட்ஜெட். இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஹெல்த்துங்கிறது பண்ணுறதுங்கிறது வந்து இன்வெஸ்ட், அது வந்து எக்ஸ்பெண்டிச்சராக நினைக்கவே கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஹெல்த்துக்கு நம்ம செலவு செய்கிறோம்னா அப்படின்னு நினைக்கக்கூடாது, அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதணும். ஏன்னா ஒரு மனிதன் ஒரு ஹெல்த் லெவலில் நல்ல ஸ்ட்ராங்காக மைண்டாக இருக்கட்டும் ஃபிசிக்கலாக இருக்கட்டும் கரெக்டாக இருந்தால் தான் அவனுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். எந்த லெவலில் இருக்கட்டும், ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு நீங்கள் லாஸ்ட் கவர்மெண்ட் ப்ரீவியஸ் கவர்மெண்ட் 5% தான் பட்ஜெட்டில் டோட்டல் இதில் வந்து 5%. எவ்வளோ பண்ணணும்? அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 7 to 8%, ஒரு 9% பண்ணணும், ஒரு 2 to 3% ரைஸ் பண்ணணும். ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியம் டோட்டல் பட்ஜெட்டில். நீங்கள் இது ஒரு இன்டர்நேஷ்னலாக ஒரு பெர்சன்டேஜாக சொல்கிறீங்க இல்லைங்க, நம்ம இன்டர்நேஷனல் ரெக்கமெண்டட் இல்ல. நம்ம இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்துங்க 25 26ல 24 25ல வந்து ஒரு இல்ல சார், நீங்க ஒரு 9 to 10 வரணும்னு சொல்றீங்களா? இதெல்லாம் யார் ரெக்கமெண்டேஷன்? இவ்வளவு இருந்தாதான் ஒரு ஸ்டேட் நேஷனல் ஹெல்த் இல்ல சார், நேஷனல் ஹெல்த் பாலிசினுடைய ரெக்கமெண்டேஷனே இதுதான். 2017ல நேஷனல் ஹெல்த் பாலிசியினுடைய ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததே வந்து டோட்டல் ஜிடிபில நீங்க 2.5% பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நம்மளுடைய ஷார்ட்டேஜ் 1.8. அப்ப சென்ட்ரல் லெவல்ல வந்து அந்த அளவுக்கு பண்ணா ஸ்டேட் லெவல்ல நம்ம லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும். இது அந்த பாலிசியினுடைய ரெக்கமெண்டேஷன் படி தான் நம்ம சொல்ல வர்றோம். ஓகே டாக்டர் பூபதி ஜான், இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு ஐயோ தொலைநோக்கு பார்வையை நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணணும், அது ஒரு பெரிய வேலை. பட் இங்கே இருக்கக்கூடிய பேலன்ஸ் டெஃபிசிட் இதையும் கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம கொடுத்த வாக்குறுதிகளுக்கு ஒரு பார்ஷியலாவது நிறைவேற்றணும். இப்படிங்கிற விஷயத்தில் எதுக்கு மோர் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க? நான் எதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன்னா, தாவேக்கா அரசு வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதியில் ஒரு 10 வாக்குறுதி கொடுத்துருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 25% வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பட்ஜெட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அப்படி இருக்கும்போது தான் அந்த மெசேஜ் வந்து அவங்க இருக்கக்கூடிய ஜென்சிக்கு போயிடும். அப்போ டெஃபினட்டாக வந்து எங்கள் ஆட்சி செய்யுது, நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற இம்பாக்ட் இருக்கும். அப்போ டெஃபினட்டாக இந்த பட்ஜெட்டில் என்னுடைய கணிப்புப்படி கொடுத்த வாக்குறுதி 10 எடுத்துக்கிட்டோம்னா அது டெஃபினட்டாக 3க்கு வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. அது கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு வந்து பெரிய லெவலில் போன இதில் விட ஒரு அமௌண்ட் வந்து ஒரு எத்தனை % இன்க்ரீஸ் பண்ணுவாங்க தெரியல.
பட் ஒரு 2% 3% இன்க்ரீஸ் பண்ணலாம். அது ரெண்டாவது, எங்கெங்கெல்லாம் டாஸ்மார்க் எடுத்துக்கங்க, டாஸ்மார்க்கில் லூப் ஹோல் எங்கெங்க அதை வந்து பிளாக் பண்ண முடியும், வருவாயை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டை ஒவ்வொரு இடத்துல கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு வந்து மினரல்ஸ், சாண்ட்ஸ், அதில் வந்து நிறைய வருமானம் கவர்மெண்ட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுத்தங்காட்டி 50 அடி வெட்டுனா அவன் 100 அடி வெட்டிடுறான். 100 அடி வெட்டினா மீதி இருக்கக்கூடிய 50 அடி மினரல்ஸை எடுத்து வித்துப்படுறாங்க. அது அத்தனையும் பிரைவேட் பார்ட்டிக்கு போயிடுச்சு. அப்போ எப்படி ஒரு டாஸ்மார்க்கை வந்து கவர்மெண்ட் எடுத்து அதன் மூலம் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான கோடிய வருமானமாக ஈட்டுதோ, மினரல்ஸில் இருக்கக்கூடிய சாண்ட் இதையே கவர்மெண்ட் எடுத்து பில்ஃபரேஜை பிளாக் பண்ணி லூப்போலை பிளாக் பண்ணால் வருமானம் ஃபுல்லாக வந்துடும். அப்போ கண்டிப்பாக அவர் நினைச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் மற்ற எல்லாத்தையும் செலவு பண்ண முடியும். அப்போ அதில் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ரெண்டாவது. மூணாவது, ஹெல்த் இஸ் அ மேஜர் செக்டர். ஹெல்த்துக்கு டெஃபினட்டாக அவங்க இப்போ இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் விட நான் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து எம்ஆர்பியில் வந்து நிறைய பேர் செவிலியர்களாக இருக்கட்டும், டாக்டர்ஸ்லாம் எடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து நிரந்தர பணி உதவி கொடுக்கறது, புது போஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது, புதுசாக தொடங்கி இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜுக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி போஸ்ட் கொண்டு வருது. இந்த மாதிரி செக்ஷனில் கண்டிப்பாக, ஏன்னா டாக்டர் தான், ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் தான், அவர் கண்டிப்பாக அவர் செய்வார் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ ஒட்டுமொத்த ஓவராலில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதிக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு தோணுது.